சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கணவன் உயிரோடு இருக்கும்போதே அவர் இறந்துவிட்டதாக கூறி போலியாக இறப்புச் சான்றிதழ் பெற்று வாரிசு சான்றிதழ் வாங்க முயன்ற மனைவி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கணவன் சொத்தை களவாட மனைவி போட்ட மாஸ்டர் பிளான் வெளிச்சத்துக்கு வந்தது எப்படி? புருஷன் வேண்டாம், அவர் சொத்து மட்டும் வேண்டும் என திட்டம் போட்ட மாடர்ன் மனைவி கணவருக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி போலீசாரிடம் கள்ளாட்டம் ஆடி இருக்கிறார். மலேசியாவுக்கு சென்று மாடாய் உழைத்து அனுப்பிய பணத்தையும் சுருட்டி கொண்டுள்ளார். மாடர்ன் மனைவியின் கள்ளாட்டமும் கண்ணீர் கணவனின் குமுறலும் சொல்லும் கதைதான் என்ன? காதலிக்கும் பொழுது என்னை கொல்லாமல் கொள்கிறாய் என எதுகை மோனை தெரிக்க ஏகாந்தமாய் பாடும் காதலர்களை சினிமாவில் பார்த்திருப்போம். ஆனால் இங்கு ஒரு மனைவி கணவனை கொல்லாமல் கொன்று கொத்தாக கணவனின் சொத்துக்களை ஆட்டையை போட மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார். அந்த பரிதாபத்திற்குரிய கணவரின் பெயர் விஜயகுமார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் வசித்து வரும் இவர் கடந்த 2006ஆம் ஆண்டு அந்த உத்தம பெண்ணான ரேவதியை திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. திருமணத்திற்கு பின் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டுமே என குடும்பத்தை பிரிந்து மலேசியா சென்றவர் ஆண்டு கணக்கில் சம்பாதித்து லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். பணம் சம்பாதித்த மகிழ்ச்சியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின் ஊருக்கு வந்த கணவனை இனி நீ வந்தா என்ன வராவிட்டா என்ன என்கின்ற ரீதியில் மனைவி நடத்தியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் கணவன் மனைவி இடையே பிரிவு அதிகரிக்க சோற்றில் விஷம் வைத்து விடுவேன், மலேசியாவுக்கு மரியாதையாக ஓடிவிடு என மனைவி மிரட்டியிருக்கிறார். இதனால் நொந்து போன விஜயகுமார் 4 மாதங்களுக்கு முன் தனியாக பிரிந்து சென்று வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கணவனுக்கு கரூர் பகுதியில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதை அறிந்த ரேவதி அதை அபகரிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். அதற்காக அவர் போட்ட மாஸ்டர் பிளான் தான் டெத் சர்டிபிகேட் நாடகம். ஸ்கெட்ச் போட்டு திட்டத்தை டிராஃப்ட் எடுத்த ரேவதி அதன்படி எடப்பாடி காவல் நிலையத்திற்கு கண்ணீரும் கம்பளையுமாக சென்று கதறி இருக்கிறார். என்ன ஆனதுமா என போலீசார் விசாரிக்க புருஷரை காணவில்லை சார், புருஷரை காணவில்லை என்று புரண்டு அழுதிருக்கிறார். அடுத்த பிளானாக பவானி பகுதியில் ஒரு சடலத்தை கண்டுபிடித்து அது தனது கணவர் விஜயகுமார் தான் என கூறி எடப்பாடி போலீசாரிடம் வழக்கும் பதிந்திருக்கிறார். அந்த எஃப்ஐஆர் காப்பியை வைத்து போலியான இறப்பு சான்றிதழ் பெற்ற ரேவதி கணவன் விஜயகுமார் பெயரில் உள்ள சொத்துக்களை அபகரிக்க எடப்பாடி வட்டாட்சியர் வருவாய்த்துறையினரிடம் வாரிசு சான்றிதழ் வேண்டி விண்ணப்பித்துள்ளார். விசாரிக்க மாட்டார்கள் என நினைத்து விண்ணப்பித்த ரேவதிக்கு அங்குதான் காத்திருந்தது அழகான ஒரு ட்விஸ்ட். விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று உண்மையில் உயிரிழந்தது விஜயகுமார் தானா என ஆய்வு செய்திருக்கின்றனர். ஆய்வில் சந்தேகம் ஏற்பட விசாரித்து பார்த்தபோது விஜயகுமார் குத்த வச்ச குத்துக்கள் போல் உயிரோடு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மோசடியை கண்டுபிடித்த எடப்பாடி வட்டாட்சியர் வைத்தியலிங்கம் ரேவதியையும் விஜயகுமாரையும் வரவழைத்து விசாரித்த போதுதான் உண்மைகள் அனைத்தும் அம்பரமானது. போலி இறப்பு சான்றிதழ் வாங்கிய ரேவதியை எடப்பாடி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார் வட்டாட்சியர் வைத்தியலிங்கம். கணவர் விஜயகுமாரும் மனைவி ரேவதி மீது எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். 10 வருஷமா மலேசியால இருந்தாங்க. அந்த கொடுத்த காசையும் 35 லட்சத்துக்கு மேல பணம் கொடுத்தங்க. அதையும் அபகரிச்சுட்டா. இப்ப வந்து ஒரு 2 மாசம் ஜூன் மாசம் தான் வந்தேன். இப்ப வந்து திருப்பி எனக்கு பிரச்சனை எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணான். வீட்டுல வீட்டுல விச வச்சு கொண்டு இருந்தான். நான் அதனால 4 மாசம் முன்னாடி வெளியாயிட்டேன், வீட்டை விட்டு வெளியாயிட்டேன். இப்ப நான் இருக்கும் போது இல்லைன்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கா. இப்ப அதுக்கு இடத்த ப்ராப்பர்ட்டி சொத்தை விற்கிறதுக்கோசரம் இப்ப அது வாரிசு சர்டிஃபிகேட்கோசரம் தாலுகா ஆப்ஸ்ல நான் இறந்துட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா. போலீசார் ரேவதியிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கணவனின் சொத்துக்காக மனைவி ஆடிய கபட நாடகம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது.